மதுரையோட சித்திரை திருவிழா வரப்போகுது, எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கீங்க? திருவிழானாலே மாசம் தான் இங்கே மதுரையில். மதுரைக்காரங்கனாலே திருவிழா தான், அது இருந்தால் தான் கெத்துன்னு சொல்லுவாங்க. அரட்டி விட்டுருவோம் ஏரியாவுக்கு. அப்புறம் ரொம்ப வெயிட் பண்றதுன்னா சித்திரை திருவிழா. மதுரை சித்திரை திருவிழானாலே ஒரு வைப் தான் சார். மதுரையே திருவிழா மாதிரி இருக்கணும். மதுரையில பூராமே மதுரைக்காரங்க எப்படி காப்பராக இருப்போம். எங்க இருந்து இருந்தாலும் சரி மதுரைக்கு தான் வருவாங்க. ஆத்துல இறங்குறப்பதான் ஒரு வைப் வரும், அந்த பாட்டோட சேர்ந்து ஒரு வைப். சித்திரை செத்துறாயின்னு ஒரு கணிப்பு போட்டுறாங்க. நியூஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் சித்திரை திருவிழா ஆத்துல இறங்கி செத்து போயிட்டார் அப்படின்னு அது ஒரு நியூஸ் ஆக்கிறாங்க. பிரேக் நியூஸா விஐபின்னு ஒதுக்குறாங்க பாருங்க. அந்த இடத்த ஒரு காப்பங்கு ஒதுக்குனாலே நம்ம நீங்க சொல்ற எல்லாத்தையும் உட்கார வைக்கலாம். ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அது வந்து அடுத்தடுத்த ஆட்சி என்ன மாறுதோ, அடுத்தடுத்த மினிஸ்டர் வரேன், அடுத்தடுத்த அந்த ஆளுநர் வரேன், அடுத்தடுத்த அரங்காவலர் வரேன், அவங்க எல்லாம் தூக்கி தான் உள்ள போடுவாங்க. இதை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, பண்ண மாட்டாங்க. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜய்க்கு. இன்னைக்கு நம்மளோட விளாக்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையோட திருவிழா வரப்போகுதுங்க. அதுவும் பிரம்மாண்டமான திருவிழா வரப்போகுது. உங்களுக்கே நல்லா தெரியும் திருவிழா வந்து எந்த மாதிரி நடக்க போகுது, எப்படிலாம் வந்து இன்னும் ஸ்பெஷலாக பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட மதுரை மக்கள் எல்லாருமே அதை சுற்றி இருக்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து திருவிழாவும் வருது, அதை தாண்டி தேர்தலும் வருதுங்க. ரெண்டையும் மேனேஜ் பண்ணி எப்படி கொண்டு போறாங்கன்றதையும் நம்ம பார்க்க போறோம். மதுரை அழகர் இறங்குற இடத்துல வந்து மேலே ஏவி பிரிட்ஜில் வந்து நிறைய விஐபிஸ்லாம் கார் நிப்பாட்டுறது, அவங்க விசிட் பண்ற மாதிரி மட்டும் சொன்னாங்க. ஸோ நம்ம மக்கள் வந்து ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. மேலே வந்து எங்களுக்கு வந்து போன தடவை வந்து ரொம்ப கூட்டமா இருந்தது, அதனால வந்து நிறைய பேர் வந்து மேனேஜ் பண்ண முடியல, நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு, இதை வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணணும், அதனால வந்து மேலே இருக்க பிரிட்ஜை வந்து நீங்க அலோவ் பண்ணுங்க, எங்களுக்கு இல்லைனாலும் மாற்றுத்திறனாளிகள் அது போக வந்து முதியோர்கள் இவங்களுக்குலாம் நீங்க அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தி ஃபுல்லா மக்கள்கிட்ட போய் ஒரு வீடியோ எடுத்துருவோம். வரீங்களா? போலாமா? ஹாய் ப்ரோ, உங்க பேரு? என் பேர் வெங்கட். வெங்கட். உங்க பேரு? எமோமன் அட்டுகாலிஸ் நிதிஷ் மணிபாய் குரு. உங்க பேருனே? என் பேர் வந்து அர்ஜுன். அடுத்து நீ திருவிழா வந்துடும். சித்திரை திருவிழா அழகு ஆத்துக்குள்ள இருக்காரோ இல்லையா, நாங்க இறங்கிடுவோம் ஆத்துக்குள்ள. ஒண்ணுமே பண்ண முடியாது இனிமே எங்களை. அலப்பற ஸ்டார்டிங் அலப்பற ஸ்டார்ட் ஆச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. அலப்பற ஸ்டார்டிங். இந்த மாசம் நம்ம ஜல்லிக்கட்டு, சித்திரை மாசம் அழகு திருவிழா. மதுரைக்கு அதான் பெருமை. பெருமை தானே, அதுக்கு மதுரைக்கு தானே பெருமை. திருவிழா வரப்போகுது, எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கீங்க? நிறையானே திருவிழாக்காக தானே வெயிட் பண்றோம் நாங்க. ஹாய். ஹாய் ப்ரோ, சிவானி. மதுரையா? மத்தபக்கலாம். இப்படி இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ஃப்ரேம் விட்டு வெளியே போயிடும். ஃப்ரேம் இவ்வளவு தான் வச்சிருக்கேன், இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. இப்படி வந்துருங்க. மதுரை திருவிழா வரப்போகுது, எவ்வளவு எக்ஸைட்டோட இருக்கீங்க? மதுரைக்காரங்கனாலே திருவிழா தான், அது இருந்தால் தான் கெத்துன்னு சொல்லுவாங்க. திருவிழா வந்துட்டா எப்படி என்னென்ன என்ஜாய் பண்ணலாம்னு பிளான்ல இருக்கீங்க? 15 டேஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். 15 டேஸும் போவோம், என்ஜாய் பண்ணுவோம், சாமியை பார்ப்போம். 15 டேஸ் எதுக்கு போறோம்னே தெரியாதுல்ல. எதுக்கு போறோம், சாமி கடைசியில் ஃபைனலாக பார்த்துடணும், அவ்வளோதான். கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம், பார்த்து ஹாய் பாய், அவ்வளோதான். திருவிழான்னு வரும்போது மட்டும்தான் நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நிறைய வரும். நிறைய பேர் தெரிஞ்சவங்களே தெரியாத மாதிரி பார்த்துட்டு போவாங்க, தெரியாதவங்க தெரிஞ்ச மாதிரி பார்ப்பாங்க. பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. சின்ன வயசுல பார்த்தவங்கள ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி தோணும், அந்த மாதிரி நிறைய நடக்கும். கொஞ்சம் அப்படி வந்துருங்க. ஃப்ரேம் மட்டும் வெளியில போயிடுறீங்க, ரொம்ப வெக்கப்படுறீங்க. மதுரை பொண்ணா வெக்க இருக்குன்றீங்களா? ஆமா, இருக்கணும்ல. மதுரை பொண்ணா கோவக்காரங்க மட்டும் இல்லை, வெக்கவும் இருக்கணும். ஹாய். ஹாய். உங்க பேரு? என் பேரு பவி. அபி. நம்ம மதுரையில வந்து சித்திரை திருவிழா வரப்போகுது, எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கீங்க? எல்லாரும் ஜாலியா இருக்கும். அழகர் வந்து இங்க வராருல மதுரைக்கு, மீனாட்சி கோயில் எல்லாமே இந்த பூரா நல்ல திருவிழா மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருவிழா. இப்பனா கூட்டம், இந்த க்ரௌடு வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்பனா சைட் அடிக்க நல்லா இருக்கும். சைட் அடிக்க பயங்கரம் நிறைய பேர் வருவாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இது பேர் வந்து மைக்கு. இங்க வந்து பேசுனாங்கன்னா அங்க கேட்கும். வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்கள. நல்லா சிரிச்சாதானே அழகா இருக்கும் போட்டால. ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சைட் அடிக்க பயங்கர சைட் அடிக்க நல்லா ஜாலியா இருக்கும். நல்லா அந்த இது போடுவாங்க, சாங் போடுவாங்கல்ல, அப்ப அந்த அழகர் ஆத்துக்குள்ள இறங்குறப்பெல்லாம் நல்ல டான்ஸோட இருக்கும். அந்த சாங் வந்து நல்லா கொஞ்சம் வைப். ஆத்துக்குள்ள இறங்கி ஆடி இருக்கீங்க போலயே. ஆடி இருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம இது அன்னதானம்ல போடுவாங்கல்ல, அதுல போய் ஓடி போய் சாப்பிடுறதுக்கு எல்லாமே நல்லா வாங்குவேன். அன்னதானம்னா என்ன பிடிக்கும் உங்களுக்கு? புளிசோறு, தயிர் சாதம் எல்லாம் போடுவாங்கல்ல, அது சர்பத் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, அதுதான் அது அல்டிமேட். சுண்டல் தருவாங்க, எல்லாமே தருவாங்க. வீட்ல இருந்து வரும்போது ஒரு 10 வாட்டர் பாட்டில், ஒரு பை எடுத்துட்டு வந்தா கரெக்டா இருக்கும். கட்டப்பை எடுத்துட்டு வந்தோம், எடுத்து வாங்கி உள்ள வச்சுக்கிறோம். சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வரலாம். மத்தியானம் சாப்பிடலாம், சாப்பிட தேவையில்லை, அப்படியே போயிடலாம். வீட்டுல அடுப்பு பத்தக்கே தேவையில்ல. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலயே. நிறைய இருக்கு. நல்ல ஜாலியா இருக்கும் மதுரைக்கு. நீங்களும் வாங்க, ஜாலியா இருக்கும் ரொம்ப. கண்டிப்பா வந்துடும். எங்க வீடு எப்படி இருக்குன்னா அழகருக்கு பின்னாடி தான் இருக்கு, அதனால கண்டிப்பா திருவிழா நாங்க சைட் அடிக்கு. அதாங்க என்னோட நோக்கம் எல்லாமே வந்து திருவிழால வந்து சைட் அடிக்கிறது மட்டும்தாங்க. ஆமாங்க, அதுக்காக மட்டும் தான் நான் திருவிழாக்கு வரேன். உண்மையாவே. அப்பதான் நல்லா பாக்கலாங்க. உள்ளூரை பார்த்து போர் அடிச்சிருச்சுல, வெளியே இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பாக்குறப்ப நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி. தெரியல, வீட்டுல போர் தெரியும். அடிச்சிருச்சு. கண்டிப்பா வருவாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க திருவிழாவை. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறாங்க?
அண்ணா வணக்கம், உங்க பேரு? மோகன் ஸ்ரீனிவாசன். மோகன் ஸ்ரீனிவாசன். சத்தமா சொல்லுங்க. மோகன் ஸ்ரீனிவாசன். வைப் பத்தல. பிரதர் மோகன் ஸ்ரீனிவாசன். சிட்டிக்கு கோவம் வருது. பிரதர் மோகன் ஸ்ரீனிவாசன். ப்ரோ உங்க பேரு? ப்ரோ நடராஜ். நடராஜ், சூப்பர் ப்ரோ. ப்ரோ மதுரை தானே ப்ரோ? நான் மதுரை அண்ணா பஸ் ஸ்டாண்டு. நீங்க ப்ரோ? சென்னை. சென்னை, சூப்பர் ப்ரோ. ப்ரோ நம்மளோட மதுரையில் வந்து சித்திரை திருவிழா நடக்க போகிறோம். அது தெரியும், திருவிழா வந்து நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்திருக்காரு. ஸோ வந்திருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்கும்? அவருக்கு கேட்டால் நல்லா தெரியுமே, அவர் தான் பயங்கரமாக விளையாடுறதில்ல. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இல்லை நாங்கள் அடுத்து அங்கே வரேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் பார்த்துருக்கேன், நல்லா தான், ஜாலியாக தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, திருவிழா வரப்போகுது, எப்படி ஒரு எதிர்பார்ப்போட இருக்கீங்க? திருவிழா எப்படா வரும்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருவிழா வந்தாலே எங்களுக்கு ஒரே மாசம் தான். ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாலை போடுவானுங்க, திரி எடுத்து ஆடுவானுங்க, தண்ணி பிச்சுவானுங்க. அவங்களோட அப்படியே நாங்கள் கூட போகிறது தான் எங்களுக்கு வேலையே. போனோம்னா தல்லாவளத்துலேருந்து நாங்கள் திரும்ப வண்டியூர் வரையும் நடந்து போனோம்னா அவ்வளோ நம்ம மாதம் இருக்கும். அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கும். நாங்கள் மட்டும்தான் அங்கே அலப்பறே, வேறு எவனுமே கிடையாது. நல்லா இருக்கும். அப்புறம்னா அப்படி என்ன மாதிரி விசில் அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, தண்ணி அடிக்கிறது, தண்ணி பிச்சுறது எல்லாமே தான். தண்ணி பிச்சுறது தான். நீங்க தப்பா நினைக்காதீங்க, சொல்லுங்க. தண்ணி பிச்சுறது தான் சொல்றேன். தோப்பறையில தண்ணி பிச்சுவோம்ல, அதெல்லாம் நாங்க தான் வச்சிருப்போம். அவங்க மாலை போட்டு அவங்க டான்ஸ் ஆடுறதோட ரைட்டு, நாங்க தான் எல்லாமே பண்ணுவோம். சூப்பர். அந்த அழகு பாட்டு ஒன்று தான் ப்ரோ. இந்த பாட்டை போட்டாங்கனாலே போதும், வேற எந்த பாட்டும் கிடையாது. போட்டு ஒரு வைப் பண்ணோம்னா போதும். தட்டு அப்படின்னு வரும். அப்ப தண்ணியில அடிச்சு ஆடுவாங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். உங்க பேர் என்ன? தேவவர்ஷினி. வித்யஸ்ரீ. என்ன பண்றீங்க? 10th எழுதி முடிச்சிருக்கோம். எக்ஸாம் முடிஞ்சா நல்லா எழுதிருக்கீங்களா? எழுதியிருக்கோம். பாஸ் ஆயிருவீங்களா? ஆயிருவீங்க. அந்த நம்பிக்கை இருக்குங்க. மதுரை பிடிக்குமா? ரொம்பவே பிடிக்கும். எதனால? சொசைட்டி, பாசமான மக்கள், எல்லா சாப்பாடு எல்லாமே இருக்கிறதே டப்பாக்குள்ள ரொம்ப பிடிக்கும். மெயினா பரோட்டா பிடிக்கும், சாப்பாடு பிடிக்கும். ஏன்னா மதுரையில என்னென்னமோ இருக்கேடா பிடிக்கிறதுக்கு. அங்கேயும் சோறு தான் பிடிக்குமாடா? மதுரையோட சித்திரை திருவிழா வரப்போகுது, எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கீங்க? மதுரை சித்திரை திருவிழானாலே ஒரு வைப் தான் சார். அந்த பாட்டு எல்லாமே சேர்த்து அதெல்லாம் ஒரு வைப்பு. ஆனா என்ன, கொஞ்சம் பசங்களா பிறந்தா விட்டுருப்பாங்க ஜாலியா, பொண்ணுங்களா பிறந்தனால வீட்டுல உட்காந்து பாக்குறதா இருக்கும். ஆனா ரொம்ப ஆசை, அந்த டான்ஸ், பாட்டு, தண்ணி எல்லாமே இறங்குது. என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? எனக்கு போய் போனதில்லை, நான் போனதில்லை. நீங்க என்னென்ன என்ஜாய் பண்ணிருக்கீங்க? சுத்தி எல்லாம் சாப்பிட்டு கூட்டிட்டு போவாங்க, ஓரமா வந்து சாமி பார்ப்போம். அது கூட இங்க கிடையாது, சாமி பாக்குற கூட்டிட்டு போவாங்க. அந்த ஆத்துல இறங்குறப்பதான் ஒரு வைப் வரும், அந்த பாட்டோட சேர்ந்து ஒரு வைப். அதை டிவியில பாக்குறதோட நேர்ல பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த பாட்டு? பாட்டு லேசா மறந்து லேசா மறந்து அந்த அந்த பீஜம் வந்து ஞாபகம் வந்துச்சா? வராரு அழகர் வராரு, அந்த பாட்டு நல்லா இருக்கும். அந்த பாட்டு என்ன தெரிகிறது? இல்லங்க, சீக்கிரம் வந்துட்டு இருக்காரு பின்னாடி. அப்பா அவன் நண்பப்பா, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. வந்துட்டே இருக்காரு, ரிசல்ட்டுக்குள்ள வராரு. அது போக ரொம்ப சந்தோஷம். ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்துடுறாரு. அண்ணே வணக்கம், உங்க பேரு? சுரேந்தர். உங்க பேரு? கயல்விழி. நம்ம மதுரை சித்திரை திருவிழா வரப்போகுது, எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கு? நல்ல எதிர்பார்ப்போட இருக்கும், செம்மையான இருக்கு. இடையில நீங்க சொன்ன அந்த லாக்டவுன்ல வந்து நம்ம மக்கள் வந்து அந்த ரொம்ப ஏமாற்றத்தை அனுபவிச்சா, எல்லாருமே அனுபவிச்சா. நான் திருவிழான்ற நம்மளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். இதுவரை வரலாறுலேயே நடந்தது மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது என்ன சொல்றது, எதுவுமே எங்கேயுமே நடக்காத ஒரு திருவிழான்னு அவங்க ஊருக்கு ஒரு இது, நம்ம ஊருக்கு இது ஒரு பெரிய விஷயம். இது ஏன் இன்னும் பெரிய விஷயமா சொல்லணும்னா, ஜாதி மதம் எதுவுமே இதுல தெரியாது. எல்லாருமே உள்ள இருப்பாங்க, கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து எல்லாருமே உள்ள இருப்பாங்க. மாமே, மச்சா, மாப்பிளா, சும்மா வாயால சொல்றதுக்கும் லைவா நடக்கிறதுக்கு நீ அப்ப பார்த்தா தெரியும். எல்லாருமே உள்ள இருப்போம். மத ஒரு பாட்டில் இருப்பானோ. வெளிநாட்டுல இருந்து நிறைய வந்துட்டு இருக்காங்க. அந்த டயத்தை கணக்கு பண்ணி இந்த டயத்துக்கு போனா பொங்கலை முடிச்சுட்டு சித்திரை திருவிழா பாட்டு போலான்னு வர்றவங்க தமிழ்நாட்டில் வந்து லேண்ட் ஆயிடுவாங்க. நேரம் மாதிரி வந்து லேண்ட் ஆகி போவாங்க. அது மாதிரி அது ஒரு மாதிரி வைப்புங்க. அந்த தண்ணியில் ஆத்துல இறங்குற சவுண்டு, என்னதான் கேப்டன் மறைஞ்சவங்களும் அந்த சவுண்டை கேட்டால் கேப்டனே வந்து முதல் வரும். பாட்டே முதமா அவருக்கு எடுத்தது. அதுக்கப்புறம் தான் அழகுக்கு மாற்றி விட்டாங்க. எல்லாம் அந்த சேட்டை பண்ணுமோ சின்ன சின்ன சேட்டை பண்ணி தான் வருவான். அப்பப்போ காக்கி சீட்டை கேண்ட 7:30 வரும், பஞ்சாயத்து வரும், அதையும் சமாளிச்சு அந்த காலைல அந்த 5 மணிக்கு மேலே அந்த வைப்பு ஆரம்பிச்சிடும். அப்பயே ஒரு ரவுண்டு பண்ணுவோம். ஆனால் என்ன, நம்ம யாட்டி சண்டை விட மாட்டோம். அதான் நம்ம பசங்க சில பேர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பசங்களாம் புரிஞ்சுக்க முடியல, டக்குன்னு சண்டை விடுறாங்க, அடிச்சு மல்லு கட்டுறாங்க. இன்னொரு பெரிய வருத்தம் என்னன்னா, சித்திரத்துல செத்துறாங்கன்னு ஒரு கணிப்பு போட்டுறாங்க. ஒரு நாள் சித்திரை முடிஞ்சா அடுத்த நாள் நியூஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் சித்திரை திருவிழா ஆத்துல அலையறங்கி செத்து போயிட்டார் அப்படின்னு அது ஒரு நியூஸ் ஆக்கிறேன். பிரேக் நியூஸ். நல்லது நடந்தது பேச மாட்டாங்க, 2 பேர் செத்து போயிடா. எனக்கு என்ன வருதுன்னா, இனிமேல் அந்த வர்ற பசங்க கொஞ்சம் ஆர்வ கோளாற குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒரு முறையா போனாங்கன்னா நல்லா இருக்கும். பண்ண வேணாம்னு சொல்ல, பண்றதை பண்ணிட்டே போகணும். அளவா இருந்து அளவா போயிட்டா அந்த வைப்பு இருக்கும். இவங்க மொத்தமா படுத்து 7 முடிச்சுட்டு வந்துடுறாங்க. நம்ம மதுரை அழகர் ஆத்துல இறங்குறாங்க. அங்க வந்து மேல ஒரு பிரிட்ஜ் இருக்கும் தெரியுமா? அந்த பிரிட்ஜ்ல வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து விஐபிஸ் வந்து அவங்க கார் நிப்பாட்டுறதுக்கு, அவங்க விசிட் பண்றதுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம மக்கள்லாம் வந்து ஒரு ரெக்யூஸ் போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து அந்த இடத்து பிளேஸ்ல வந்து ஏஜ்டு பீப்புளும், கிட்ஸ், அப்புறம் வந்து இந்த ஹேண்டிகேப்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அங்க வர சொல்லி அங்க இருந்து அவங்க பாக்குற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி பண்ணா நல்லா தான் இருக்கும். எல்லாராலையும் பார்க்க முடியும், கிட்ஸாலையும் பார்க்க முடியும், ஏஜ் பீப்புளாலையும் பார்க்க முடியும். இப்போ இந்த திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லா சிட்டிஸ்ல இருந்தும் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் பார்க்கணும் ரொம்ப
ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு அவங்களுக்கு நம்ம ஷோ பண்ணலாம், நம்மளோட கல்ச்சர் எப்படி இருக்கு, மதுரையோட ட்ரெடிஷன் எப்படி இருக்கு நம்மளும் ஷோ பண்ணலாம். கொடுத்தாங்கன்னா ரொம்ப சேஃப்டி, அதுவே போதுமானது தான். ஏன்னா முக்கால்வாசி வந்து கீழே வந்து பாலத்துக்கு கீழே வந்து பார்த்து அந்த அலர் ஆற்றுல இறங்குறத பார்க்கறதுக்காக தான் கிரௌடே கூடுறது. அந்த இடத்துல வந்து கூடும்போது அந்த நெரிசல் அதிகமாகி அவங்களுக்கு மூச்சு தண்ணல் வந்து இதெல்லாம் ஆகுறது. நம்மள மாதிரி இளவட்ட பசங்க கம்மியான வயசுக்காரவங்கலாம் அந்த கூட்டத்தை சமாளித்து வந்துருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜ் கூட இருக்கிறவங்க அந்த ஹேண்டிகேப்டுவங்களாம் வந்து ஒரு சேஃப்டி அவங்க மேலே இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரு அப்ரூவ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கேட்குற கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் யாரும் கேட்காத ஒரு கொஸ்டினை கேட்குறீங்க. இத்தனை வருஷமா கேட்காது. இது உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி ஹேண்டிகேப் பண்ற ஏன் வயசானவங்களுக்கு இதை பண்ணலாம், வயசானவங்க பார்க்குறோம் அவங்களுக்கு பண்ணலாம். இது ஏன் வந்து அரசாங்கம் பண்ணலாம்? இது நம்ம இன்னொரு வார்த்தை சொன்னா அரசியல் பேசுறோம்வாங்க. இது எப்படின்னா விஐபின்னு ஒதுக்குறாங்க பாருங்க. அந்த இடத்த ஒரு காப்பங்கு ஒதுக்குனாலே நம்ம நீங்க சொல்ற எல்லாத்தையும் உட்கார வைக்கலாம். நீங்க உள்ள பாத்தீங்கன்னா அது பெருசு. ஒரு 4 பேர் நிற்கிற இடத்துல நம்ம எத்தனை பேர் நிற்போம்? 40 பேர் நிற்போம். ஆனா அவங்க மொத்தத்துக்கே உள்ள 100 பேர் நிக்க மாட்டான். அந்த விஐபியால் 100 பேர் நிக்க மாட்டேன். அதுல வந்து எத்தனை பேர் நிக்கலாம்? 1000 பேருக்கு மேல நிக்கலாம். அதுல சும்மா ஒரு அளவு சதுரடி நீங்க ஒதுக்கி மேல டாப்பியோ போட்டு விட்டா நிறைய பேர் பார்க்கலாம். பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அது வந்து அடுத்த ஆட்சி என்ன மாறுதோ, அடுத்த மினிஸ்டர் வரேன், அடுத்த அந்த ஆளுநர் வரேன், அடுத்த அரங்காவலர் வரேன், அவங்க எல்லாம் தூக்கி தான் உள்ள போடுவாங்க. இதை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, பண்ண மாட்டாங்க. மதுரையோட சித்திரை திருவிழா பத்தி ஓவரால் எல்லாருக்கிட்டையுமே நாங்க போய் கேட்டோம். கேட்டப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. திருவிழானா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும், ஸோ நடக்கிற இஷ்யூஸ்லாம் எப்படி இருந்தா அதெல்லாம் மாற்றணும்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்லாம் நாங்கள் கேட்கும்போது நிறையா ஷேர் பண்ணாங்க. நல்லா இருந்தது. இன்னொன்றுமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலே மிக பிரம்மாண்டமான திருவிழானா நம்ம மதுரையோட சித்திரை திருவிழாவும் ஒன்று. இந்த திருவிழாவில் வந்து வருஷம் மாற மாற வந்து நம்மளோட மக்கள் தொகையும் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாக்டவுனுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ஏகப்பட்ட மக்கள்லாம் வந்து பார்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையை தாண்டி மதுரையை சுற்றி வெளிநாட்டுல இருந்துலாம் வந்து திருவிழா வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரௌடா இருக்கு. நிறைய பேர் வந்து வீட்லேயே பார்த்து முடிச்சிடறாங்க திருவிழாவை. ஸோ அதை வந்து நேரில் வந்து என்ஜாய் பண்ண முடியல அவங்களால. ஸோ அவங்களும் நேரில் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹேண்டிகேப், ஏஜ்டு பீப்புள், கிட்ஸ், ரொம்ப கை குழந்தை வச்சிருக்கவங்கலாம் வர யோசிக்கிறாங்க. ஏன்னா அதிகமான கூட்டம் இருக்கும், அவங்கள வந்து மேனேஜ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறாங்க இப்போ வரைக்கும். இந்த இயர் வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோவில் நம்ம கேட்டிருந்தோம் நிறைய பேர்கிட்ட. அவங்களும் நேராக வந்து நம்ம திருவிழா வந்து என்ஜாய் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. வேற மாதிரி வைப் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். அழகு ராத்திரி இறங்குறதுக்கு மேலே ஏவி பிரிட்ஜ்னு இருக்குல்ல, அங்கே வந்து விஐபிஸ் அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் வந்து விசிட் பண்ணுற மாதிரி திருவிழா என்ஜாய் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் மக்கள் வந்து என்ன கேட்குறாங்க, இங்கே நாங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மக்களோட கருத்துக்களை போய் கேட்டோம். கேட்கும்போது என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அவங்களும் நிறைய பேர் வீட்டிலே இருந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க, என்னடா நம்மளால போக முடியலையே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிச்சுன்னா அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுறத நாங்கள் பார்க்குறதுக்கு கீழே இருந்து நாங்கள் மேலே அவங்கள பார்க்கும்போது வந்து மதுரையை பற்றி நாங்கள் இன்னும் ரொம்ப பெருமையாக நினைப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய். டாடா, பை பாய்.